ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈலான சீவு வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தனியா உட்காந்து சாப்பிடுறோம், என்ன விஷயம் அப்படின்னு ஈலான் கேட்க ஆரம்பிக்கிறான். சீவு பாக்குறான். எனக்காக நீ சவுத் சைடுக்கு போக முடியுமா அப்படின்னு கேக்குறான். உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் ஈலான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமா, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. மெங்கோட ஃபேமிலி கண்ட்ரோல்ல தான் சவுத் சைடு ஃபுல்லா இருக்கு. ஆனா மெங்கு சுத்தமா சரி கிடையாது. அவரோட பொண்ணு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா. அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நான் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நீ சவுத்துக்கு போனாதான் என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்ல, எனக்கு இங்க இருக்கதான் விருப்பம். ஆனா நீங்க தலைவர், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, என் உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு ஈலான் சொல்றான். இப்பதான் சீவோ கொஞ்சம் நிம்மதியா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷி ஒரு வழியா அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு வந்துடுறா. அவங்க அம்மாக்கும் அவளுக்கும் அவங்க அண்ணன் இறந்து போன அன்னைக்கு சண்டை வந்தது இல்ல, அதுக்கப்புறமா இப்பதான் உள்ள வரா. அவங்க அம்மா பயங்கர சோகத்துல இருக்காங்க. வாஷி பாக்குறா, அவங்க அம்மாவை கட்டி புடிச்சுக்கிறா. மா, நான் இங்க இருக்கேன் இல்லம்மா, ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பா பேசிட்டேன்னு அவங்க அம்மாவை கூட சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. வாஷி அவங்க அப்பா 2 பேரும் ஒன்னா மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. வாஷி சொல்றா, அப்பா சில நான் முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க போறேன், அதுக்காக கோச்சுக்காதீங்கப்பா ப்ளீஸ், என்ன ஹேட் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, நான் ஏமா அப்படி பண்ண போறேன், இப்பதான் உன் அம்மா அவங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்கா, நம்ம எல்லாம் ஒன்னா கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. வாஷி ஓகேன்னு சொல்லிடுறா. அம்மா அப்பா வாஷின்னு 3 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வாஷி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நாளைக்கு சீவுவோட வீட்டுல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்க்கு நம்ம 2 பேர் மட்டும் போலாம்ப்பா, அம்மாவை கூட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா பாக்குறாரு. சரிம்மா, நீ என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பா, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க மூயாவோட ஃபேமிலிக்கு, அது எனக்கு முழுக்க தெரிஞ்சாகணும், அத பத்தி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா உடனே உட்காந்து என்னெல்லாம் அவர் பண்ணாருன்னு சொல்ல, பா இதுல நிறைய விஷயம் எனக்கே தெரியாது, இப்பதான் கண்டுபிடிக்கிறேன், இப்ப என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா, இன்னைக்கு போய் தூங்குங்க அப்படின்னு வாஷி சொல்றா. அவங்க அப்பாக்கு ஏதோ புரியுது போல. சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி சோகத்தோட கண்ணுல கண்ணீரோட பாய் சொல்ல, நம்ம வாஷியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா மேல தப்பு சொல்ற மாதிரி என்னெல்லாம் ஆதாரம் இருக்கோ அது அத்தனையும் எரிக்கிறா. அடுத்து மறுபடியும் வாரங்க கூப்பிடுறா. வாரங், உனக்கு இங்க ஏதாவது வாசம் அடிக்குதாடா அப்படின்னு கேட்க, எல்லாருமே எப்பவுமே இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல வாஷி கிட்ட. அவன் சொல்றான், ஆமா எனக்கு வாசம் அடிக்குது, உங்ககிட்ட எப்ப வந்தாலும் அந்த வாசம் அடிக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை உனக்கு மட்டுமாவது தெரியுதேன்னு அவன் கையில பைய கொடுத்து, நாங்கெல்லாம் ஊரை விட்டு காலி பண்ண போறோம்ல, நீ என்ன தெரியுமா பண்ற, எனக்கு முன்னாடி சீக்கிரமா போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை பாத்துரு, நல்ல தூரமான ஊருக்கு போயிடு, அங்க போய் பாரு, நம்ம தெரிஞ்சவங்க யாருமே இருக்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்ல, வாரங் பாக்குறான். நீங்க என்னங்க எந்த அனுப்ப பாக்குறீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உன்னை தவிர வேற யாரு நம்புறதுன்னு தெரியல, உன்னதான் நம்பணும்னு நினைச்சேன், சரி ஓகே நான் வேற யாரையாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு வாஷி சொல்றா. சரி ஓகே, என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நான் போய் எங்க வீடு பாப்பேன், அதுக்கப்புறம் நீங்க வந்துடணும், வரலன்னா உங்களை தேடி மறுபடியும் வந்துருவேன் அப்படின்னு வாரங் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு வாஷி சொல்றா. இன்னும் உனக்கு அந்த வாசம் அடிக்குது தானேன்னு கேட்க, ரொம்ப ஸ்பெஷலான வாசம், அது என்ன வாசம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா உங்ககிட்ட எப்ப வந்தாலும் உங்களை முதல் தடவை பார்த்ததுல இருந்து இப்ப வரைய அந்த வாசம் ஒரு நாள் கூட அடிக்காம இருந்ததே இல்ல அப்படின்னு வாரங் சொல்றான். வேலைக்கார பொண்ணு வரா. உனக்கு தெரியுதாடி அந்த வாசம் அப்படின்னு வாஷி கேக்குறா. வாசமா, எனக்கு ஒன்னும் தெரியல, நீங்க சாம்பிராணி கூட யூஸ் பண்றதை நிறுத்திட்டீங்க, அதனால எந்த வாசமும் இல்லையே அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. அடுத்த நாள் காலை ஆகுது. வாஷி வேலைக்கார பொண்ணை பார்த்து, நீ எங்க அம்மா கூட இரு, என் கூட வர வேண்டான்னு சொல்லிட்டு சீவு வீட்டு மீட்டிங்க்கு போறா. வெளியே வாரம் நிக்கிறான். அவனும் வீடு பாக்குறதுக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கான். நீங்க என்ன பார்க்க வரலனா நான் உங்களை பார்க்க வந்துடுவேன்னு சொல்ல, வாஷி உடனே சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறா. வாஷியும் அவங்க அப்பாவும் போறாங்க. ஒன்னா விருதுல போய் உட்கார்றாங்க. சீவு வாஷியவே பாத்துட்டு இருக்கான். என்னமோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா, என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். வாஷி நேரா எந்திரிச்சு வெளியே போக, அவ பின்னாடி பேசுறதுக்கு அந்த மெங்கி இருக்கால, அவளும் பின்னாடியே கிளம்பிட்டு இருக்கா ஏதோ பேசணும்ட்டு. வாஷி கிட்ட போயிட்டு, என்னம்மா நீ ஏன் என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல, நம்ம 2 பேரும் க்ளோஸா தானே இருந்தோன்னு கேட்க, வாஷி பாக்குறா. கைய விடு அப்படின்னு கைய தொடச்சு விட்டுட்டு, சீவுக்கு ஹனினாலே ஒத்துக்காதான், உயிரே போற மாதிரி ஆபத்து வந்துருமா, ஆனா அதை எனக்கு கொடுக்க சொல்லிருக்க, அப்ப என் மேல உனக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கணும் அப்படின்னு வாஷி கேட்க, தெரியாம சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், போயும் அதுக்காகவா என்கிட்ட இவ்வளவு கோச்சிட்டு இருப்ப, இப்படி எல்லாம் கோச்சுக்காத ப்ளீஸ் அப்படின்னு
மெங்கி கேட்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்ல, எதுக்காக என்ன கொல்றதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணி என் அண்ணனை கொல்ல வச்ச, அதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு குவாஷி பேச ஆரம்பிக்கிறா. இதை கேட்டதும் மெங்கி ஷாக் ஆயிடுறா. உன்ட்ட ஆதார் எதுவும் இல்ல போல, அதனாலதான், இல்லனா எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுருப்ப, ஆதாரம் இல்லாம என்கிட்ட பேச வந்திருக்க, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? சீவுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். ஆனா சீவு கண்ணெல்லாம் ஓ மேல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணி கிழிச்சிட்ட? எதனால உன் மேல கண்ணு இருக்கணும்? அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் உன்னை கொல்ல பாக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் உன் அண்ணனாவது செத்தானே அப்படின்னு ரொம்ப திமிருத்தனமா பேச ஆரம்பிக்கிறா. வாஷி பாத்துட்டு இருக்கா. வேகமா இந்த பொண்ணு மெங்கி வாஷியவே அடிக்கிறதுக்கு வர, வாஷி அவ்வளவு பொத்துன்னு கீழே தள்ளி விட்டுட்டு, உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஆன ஆளை பார்த்ததே இல்ல, என்னையே அடிக்க வரியா, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில இந்த வளையல் வச்சிருப்பால, அதுல இருந்து அந்த கத்தி எடுத்து இந்த மெங்கியோட முகத்தை ஒரு கீரல் போட்டு விட்டுறா. இந்த பொண்ணு அழகா இருக்காங்கிற திமிர்ல தான் சுத்திட்டே இருப்பா பொதுவா. அந்த கணத்துல கீரல் விழுந்ததும் அவளால ஷாக்க தாங்கிக்கவே முடியல. என்னடி பண்ண அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அதிர்ச்சியில அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. இது உனக்கு சின்ன தண்டனை தான், ஆனா அழகுங்கிற திமிர்ல யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆட்டம் போட்டுறல, இனிமே நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு வாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. வாஷி நேரா போய் உள்ள உட்கார்றா. அவசர அவசரமா ஆளுங்க ஓடி வந்து சீவு காதுல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இளவரசி பாத்துட்டே இருக்காங்க. ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, ஆனா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் சுத்தமா தெரியல. சீவு பாத்துக்கலாம், தள்ளி போங்க அப்படின்னு வாஷியவே பாத்துட்டு இருக்கான். அவங்க அப்பா பாக்குறாரு. இங்க பாருமா, இந்த மஷ்ரூம் சாப்பிடுமா, இது வெளியே ரேரா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இதுக்கும் மேலதான் நமக்கு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம கூட போலாம். அப்பா நான் என்ன பண்ணாலும் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் பண்றேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சீவு முன்னாடியும் இளவரசி முன்னாடியும் போய் கால்ல விழுந்துடுறா. சீவுக்கு இவ என்ன பண்ண போறான்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கதாலையும் அப்பயும் அவனுக்கு டென்ஷனா இருக்கு. ஆனா இளவரசி ஷாக் ஆயிடுறாங்க. வாஷி என்ன பண்ற அப்படின்னு. வாஷி பாத்துட்டு, மூயாவோட அப்பாவை பதவியில இருந்து தூக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய திருட்டு வேலைகளை பார்த்தேன், அதுக்கான ஆதாரம் எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்ல, ஈலான் மூயா 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த ஆதாரத்தெல்லாம் சீவு பாக்குறான். சரி ஓகே, இத பத்தி நாங்க விசாரிக்கிறோம், மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்ல மூயா பாக்குறா. இல்ல நானும் சில வார்த்தைகள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சீவு அவசர அவசரமா இதெல்லாம் இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷியோட அப்பாவை கூட்டு போய் ஜெயில போடுங்க, விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, வாஷி பாத்துட்டு இருக்கா. எங்க அப்பா மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் தப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. சீவு அங்க வரான். வாஷியோட கைய பிடிக்கிறான். இளவரசி பாக்குறாங்க. என்னடா பண்ற, நீ இந்த இடத்தோட தலைவன், அதை மறந்துடாத, அந்த பொண்ணு குற்றவாளின்னு தெரிஞ்சு அவ கைய போய் பிடிக்கிறேன்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. வாஷி, எங்க அப்பாவை கைது பண்ணக்கூடாது, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், ஈலான் மேல காதல்ல விழுந்துட்டு அந்த காதல் கை கொடுணுங்கிறதுக்காக மூயாவோட ஃபேமிலிய மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணேன், இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வாஷியோட அப்பா ஏச்சு வராரு. இவ பக்கத்திலேயே மாண்டி போட்டுட்டு, என் பொண்ணு என்னை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாங்க, எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன், அவ ஒரு சாதாரண பொண்ணு, அவளால அதெல்லாம் பண்ண முடியுமா, என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹுவாரோங் வீடு பாக்குறதுக்கு போறான்ல, ஒரு இடமா போறான். இல்ல இங்க மரமே இல்ல, எங்க மேடம்க்கு மரம் இருந்தாதான் பிடிக்கும், இல்ல இங்க கொஞ்சம் கூட காத்து வரதுக்கு இடமே இல்ல, அவங்களுக்கு காத்து வாங்குறதுக்கு தான் பிடிக்கும், சூரிய வெளிச்சம் வரதுக்கு இடமே இல்ல, இந்த இடம் பெருசா இல்ல, இங்க ஓடி விளையாடுறதுக்கு இடம் இல்லன்ட்டு பார்த்து பார்த்து கடைசியில ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அழகான வீட்டை பாக்குறான். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு புரோக்கர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அதே நேரத்துல வாஷி அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல, இல்லம்மா உன் அண்ணன் எவ்வளவு சின்ன பையன், உன்னை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டான், உன் அப்பா நானு எவ்வளவு வாழ்ந்து முடிச்சிட்டேன், இதுக்கு மேலயா நீ என்ன காப்பாத்த போற அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. வேகமா அங்க நம்ம வாஷியோட அப்பாவை கைது பண்ணி இழுத்துட்டும் போயிடுறாங்க. வாஷி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இத பாக்குறதுக்கு ஈலானுக்கு சீவுக்கு எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. மூயா கூட ரொம்ப ஃபீல் பண்றா. சீவுவால இதுக்கு மேல தாங்கிக்க முடியல. வாஷி எந்திரி, என் கூட வா அப்படின்னு அவ பக்கத்திலேயே சீவு உட்கார்ந்துடுறான். இளவரசியால இந்த அவமானத்தை இதுக்கு மேல தாங்கிக்க முடியல. சீவு என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் சீவு கத்த ஆரம்பிக்கிறான். இளவரசி பாக்குறாங்க. இந்த விஷயத்துல சம்பந்தம் இல்லாத எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஈலான் மூயால இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இளவரசி மட்டும் தான் இருக்காங்க. டேய் வாடா அப்படின்னு சொல்ல, அம்மா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சீவு கத்துறான். இளவரசியும் அங்க இருந்து போயிடுறாங்க. உட்காந்து வாஷிய பாத்துட்டே இருக்கான் சீவு. இங்க பாரு, எந்திரிச்சு வர போறியா இல்லையா, நீ பழிய ஏத்துக்க முடியாது, உங்க அப்பா இப்ப பழிய ஏத்துக்கிட்டாரு, உனக்கு சொன்னதெல்லாம் புரியுதா இல்லையா, உங்க அப்பா தப்பு தான் பண்ணிருக்காரு, நிஜமாவே மூயாவோட அப்பாக்கு எல்லா பதவியும் போயிடக்கூடாதுன்னு அவர் பொறாமப்பட்டு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக எதுக்காக நீ பழிய ஏத்துக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு கேட்க, எங்க அப்பாக்கு நான் மாட்டிக்க போறேன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுதான் என் கூட வந்திருக்காரு, இந்த விஷயம் உனக்கே தெரிஞ்சிருக்கு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எப்படியாவது ஹுவாரோங்க மட்டும் விட்டுரு, நான் அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு, அதுக்காக தான் இங்க வந்தேன், ஆனா அப்ப என் அப்பா மாட்டிட்டாரு அப்படின்னு வாஷியால ஆரம்பிக்கிறா. கேஸ் இன்னும் என் கையில தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், உங்க அப்பாக்கு குறைஞ்ச தண்டனை வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு ஏதேதோ இவன் சொல்லியும் வாஷியால அதை காதுல வாங்கிக்கவே முடியாது. நான் இங்க இருந்து போறேன், இங்க இருந்து போறேன்னு வாஷியை கத்திக்கிட்டே இருக்கா. இந்த
வீட்டுல நான் உன்னை ராணி ஆக்குறேன்னு சொல்றேன், ஆனா இங்க இருந்து போறதுலயே நீ குறியா இருக்கே, ஏன் ஹுவாஷி இப்படி பண்ற, என் பாசம் உனக்கு பாசமாவே தெரியலையா அப்படின்னு கேட்க, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய ஆளுங்க இருக்காங்க, நீ என்ன மட்டும் இல்ல எல்லாரையுமே பாத்துக்கணும், ஆனா நான் அப்படி கிடையாது, இங்க இருந்து வெளியே போகணும், இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. சீவு பாக்குறான், எனக்கு பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நிறைய பேரை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்குதான், ஆனா எல்லாரை விட எனக்கு உன்னதான் பாத்துக்கணும்னு தோணுது, உன் மேல மட்டும் தான் அதிக பாசம் இருக்கு, அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா, அடுத்தவங்களுக்காக தான் போறேன்னு சொல்ற, எனக்காக போறேன்னு சொல்லல, அப்பனா உன் மனசுல எங்கேயோ நான் இருக்கேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு மறுபடியும் சீவு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமா நீங்க இருக்கீங்க, ஆனா என்ன பிரயோஜனம், எனக்கு துரோகம் பண்ண என் அண்ணனை கொன்ன மெங்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவளை இத்தனை நாளா பாதுகாப்பா வச்சிருந்தீங்க, என்ன அவ பக்கத்துல கூட போக விடல, அதுக்கு என்னதான் பின்னாடி வேற ஒரு ரீசன் இருந்தா கூட அந்த ரீசனா எனக்கு தேவை கிடையாது, செத்து போனது என்னோட அண்ணன், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஹுவாஷி அழுதுட்டு இருக்கா. என்ன கொஞ்சம் மட்டும் நம்பு, சீக்கிரமா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சீவு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களை நம்பணுமா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆள் மாதிரி தெரியலாம், கொஞ்ச நாளா நான் பழகி போயிட்டேன்னா நீங்க உங்களுக்கு பொறுப்பு வேற ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிற நேரத்துல அப்ப நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரிய மாட்டேன், இங்க என்னால இருக்க முடியாது, எனக்கு முக்கியம் இங்க கிடையாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சீவு பாக்குறான், கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்ன நம்ப வேண்டாம், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன்னு சொன்னேன், அதை நீ நம்பல, ஆனா ஒண்ணு ஹுவாஷி, உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீவு கிளம்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இருப்பால, இப்ப பாரு இந்த லவ்வர் பையன் துரோகம் பண்ணிட்டானேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளே அந்த பொண்ணு, விட மாட்டேன், இப்ப பாத்தியா சீவுக்கு என்ன ஆச்சுன்னு, அவனை பார்த்து சிரிச்சிட்டு வர அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்புறா. வேலைக்கார பொண்ணு கால்ல விழுந்துடுறா. அக்கா நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்க, உங்க காதலன்னு உங்களுக்கு துரோகமே பண்ணல, உங்க அப்பா தான் அவனுக்கு கல்யாணம் பொய்யா ஏற்பாடு பண்ணிட்டு உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காரு, நான் அந்த பையன் உங்களை மட்டும் காப்பாத்திட்டு அவன் அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்காக வேற எங்கேயோ போயிட்டான், ஊரு பேரு எதுவுமே தெரியாத ஏதோ ஒரு இடத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணான் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணோட தோரணையே மாறி போயிடுது. அப்ப எனக்கு அவன் துரோகம் பண்ணலையா, நிஜமாவே எனக்கு துரோகம் பண்ணலையா, அப்ப என் காதல் போய் கிடையாதா அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் அந்த மெங்கி எந்திரிக்கிறா. அவ கண்ணத்துல தழும்பு இருக்கு, இதை நான் விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் தான் ஏன் கண்ணத்துல தழும்பு இருக்கும், அவளை விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே எந்த இடத்துல ஹுவாஷி இருக்காலும் அங்க வந்துடுறா. ஆனா ஹுவாஷிய சீவு ஒரு இடத்துல வச்சு அடைச்சு வச்சிருக்கான், ஒரு வீட்டுல வச்சு. அந்த இடத்துக்குள்ள இந்த பொண்ணெல்லாம் வரவே விட மாட்டேங்கிறான். ஆளுங்க எக்கச்சக்கமா காவலுக்கு இருக்காங்க, யாரும் உள்ள போக கூடாது. ஹுவாஷிய நாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்ல உடனே அவ பாக்குறா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து காப்பாத்தி அவளை ப்ரொடெக்ட் பண்றீங்க, எனக்கே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வாஷி உள்ள தனியா உட்காந்து அவ பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கா. அப்போ சீவோ சொல்லி ஒரு பொண்ணு வேலைக்கார பொண்ணா வந்தால, அந்த பொண்ணுதான் கூட இருந்து பாத்துக்கிறா. ஆனா வாஷி அவளெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இங்க நேரா இளவரசியை பாக்குறதுக்கு இந்த மெங்கி போயிடுறா. என் முகம் இப்படி ஆயிடுச்சுன்னு காட்ட ஆரம்பிக்க, இளவரசி கிட்ட அதை காட்டாதீங்க, இளவரசிக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணு சொல்றா. இளவரசி பாக்குறா, நானும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சேன், ஆனா வர வர நீ கொஞ்சம் அட்டகாசம் ஓவராவே பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா நம்ம சீவுக்கு நல்ல பொண்ணா தேடணும், ஏதாவது நம்ம சொந்தக்காரங்கள்ல பொறுப்பான பொண்ணா இருக்கான்னு பாக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்ல இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இத்தனை நாள் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பு பண்ணி முகத்துல ஒரு மார்க் வந்ததும் எப்படி பேசுறாங்க பாத்தியா, இதான் உலகம், நான் விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து நேரா கிளம்பி வந்துடுறா. வாஷிய பாக்குறதுக்கு சீவு வரான். புக்க கையில இருந்து வாங்கிட்டு புக்க கூட பாப்ப, ஆனா என் முகத்தை திரும்பி பார்க்க மாட்டியா, புக்க கூட படிக்கிற மாதிரியே இல்ல, ஒரே பக்கத்துலயே ரொம்ப நேரமா இருக்க, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்காக எத்தனை நாள் இங்க என்ன வச்சுட்டு இருப்பீங்க, எனக்கு ஏதாவது மரண தண்டனை கொடுக்கணும்னா அதையும் கொடுத்துருங்க, எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இதுக்கும் மேல நாளைக்கு இருக்க முடியாது அப்படின்னு வாஷி பேச ஆரம்பிக்கிறா. இளவரசி பேசிட்டு இருக்காங்க வேலைக்கார லேடி கிட்ட. அவன் பாரு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவன் மனசுல வாஷி தான் இருக்கா. ஒரு நாள் கூட அவ்வளவு வேலையை தாண்டியும் அவளை பாக்குறதுக்கு போயிடுறான். இன்னும் காட்ஸ் அதிகமா போடுங்க, வாஷிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, ஜீவோட மனசுல ஒரு சின்ன கீரல் கூட வந்துடக்கூடாதுன்னு இளவரசி சொல்றாங்க. சும்மா அவளை அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சுட்டு அவளை பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி இருப்பான நினைச்சே பாக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பட்லர்ஸோட மீட்டிங் எல்லாம் ஒண்ணு வருது. அதுல இந்த மெங்கியோட சித்தப்பா இருக்காரு, அவர் வந்துட்டு இந்த வாஷி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டா, அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாதுங்க, அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்க சீவு பாக்குறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே என்னோட வீட்டுல இருக்காங்க, அப்போதைக்கு என்னோட வீட்டு பிரச்சனை, இது எதுக்காக பட்லர்ஸ் மீட்டிங்ல சொல்லணும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பத்தி இதுல சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம மெங்கிய பத்தி நான் கேள்விப்பட்டேன், அன்னைக்கு விருந்துல ஓவரா குடிச்சிட்டு கீழே விழுந்து கணத்துல அடிபட்டு இருக்கு, தப்பா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம முக்கியமான இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போல. ஈலான் நீங்க என்ன பண்றீங்க, சவுத்துக்கு போங்க, இவர்கிட்ட வேலை ரொம்ப பேர்டனா இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல பாதியை நீங்க வாங்கிக்கோங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல ஈலான் பாக்குறான்.
அப்படியே ஆகட்டும் சார் அப்படின்னு ஒரு சீவு முன்னாடி கும்பிடு போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நேரா கிளம்பி சீவு ரூமுக்கு வந்துட்டு கையில கிடைச்சதெல்லாம் உடைச்சு எறியறான். அந்த மெங்கு குடும்பத்துக்கு எவ்வளவு தைரியம், என் வீட்டு பிரச்சனைய எனக்கு தெரியாதா எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு ஏன் முன்னாடி பேசுறாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க பிரின்சஸ் பாக்குறாங்க. எல்லாத்தையும் சீவு மறந்துட்டானா இந்த இடத்தோட தலைவர் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு பொண்ணுக்காக பைத்தியம் பிடிச்ச வாழைய கூடாது. நான் அவனை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீவு நேரா கிளம்பி மெங்கிட்டு போயிட்டு, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நீ எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருந்தா உன் சித்தப்பா பட்லர்ஸ் மீட்டிங்ல இதை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. நான் இப்ப ஆணை போடுறேன், உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் வெளியே வரக்கூடாது. உன் முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ணிட்டா, ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மெங்கி கேட்க, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டு சீவு அங்கிருந்து போறான். மெங்கி பயந்து போயிடுறா. எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவளுக்கு உடம்பெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே நடுங்கி போயிருது. இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாரங் மறுபடியும் தேடி வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஹுவாஷி அடைஞ்சு கிடக்குற விஷயம், அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை ஜெயில போட்டிருக்க விஷயம் எல்லாமே தெரியுது. இப்ப ஹுவாரங் கண்டுபிடிச்சிடுறான், இதுக்காக தான் நம்மள துரத்தி விட்டுருக்கா, எப்படியாவது நம்ம ஹுவாஷியை காப்பாத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஈலான் கிட்ட மூயா வந்துட்டு இருக்கா. என் குடும்பமும் இதுக்கு ஒரு காரணம் தான், அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட ஹுவாஷி அதுக்கு பிராயச்சித்தமா நிறைய பண்ணிட்டா, அப்பாவோட உயிரும் தப்பிச்சிருச்சு, என் ஃபேமிலியில இப்ப எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, எப்படியாவது உங்களை காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேட்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா ஈலானும் கிளம்புறான். இங்க ஹுவாரங் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்கான். கிளம்பி வெளியே போலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நேரா ஷென்மோ வந்துடுறான். ஷென்மோ கிட்ட ஹுவாரங்க பாத்துக்க சொல்லி ஹுவாஷி கேட்டிருப்பா போல, அதனால அவனை பாத்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஈலானும் நேரா சூவு கிட்ட வந்து, ஹுவாஷியை என்ன பண்ண போற, மூயா கேட்டுட்டே இருக்கா, எனக்கே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத, உனக்கும் அப்புறம் மத்த பட்லர்ஸ்க்கும் என்ன இருக்கு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க ஈலான் பாக்குறான். இல்ல என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம், நான் வந்துட்டு மூயாவை என்னோட முதல் மனைவியா ஏத்துக்க போறேன். இப்போ என் மனசுல இருக்கிற காதல் அவளுக்காக மட்டும்தான் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஊரை விட்டு நாங்க போகும்போது கணவன் மனைவியா தான் போவோம். அதுவும் என் வாழ்க்கையில அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அதையும் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க ஹுவாஷியை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கால, அதான் லீலின்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்துட்டு இருக்கா. ஹுவாஷி பக்கத்துல வந்துட்டு, இப்பதான் கேள்விப்பட்டேன் உன் கதையெல்லாம், எனக்கே லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்னால நான் கொஞ்ச நாளா ஹாப்பியா இருக்கேனா, அதனால என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, சரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஏதேதோ சொல்றா. எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு நம்ம ஹுவாஷி கேட்க, யார்கிட்டையும் பேசாம இருந்த, எப்படி உன்னை பேச வச்சேன் பாத்தியா, சூப்பரா பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷியை பார்த்து சிரிச்சுட்டே அவ அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஹுவாரங்கு சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஷென்மோவோட ஆளுங்க கிட்ட. ஒரு வழியா ஷென்மோவோட ஆளுங்க எல்லாம் புடிச்சிட்டாங்க. ஷென்மோவும் நல்லா அடி வாங்கியிருக்கான். யோ, உன்னை காப்பாத்துறதுக்கு ஹுவாஷி என்கிட்ட சொன்னா பாரு, உன்கிட்ட அடி வாங்கினதான் மிச்சம், இவனை அடிச்சு மயக்கம் போட வைங்கடா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே ஷென்மோவை அடிச்சு மயக்கம் போட வச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தாலே நினைச்சேன், ஏன் இந்த தலைவலின்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு ஷென்மோ நினைச்சிட்டு இருக்கான். இங்க நேரா அந்த பொண்ணு லீலி நம்ம சீவுவை பாக்குறதுக்கு போறா. அந்த பொண்ணு இருக்கால, அதான் மெங்கி, அவளை நான் தான் அன்னைக்கு கணத்துல கீரல் போட்டு விட்டுட்டேன், என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. உடனே சீவு பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேல இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம எந்த வீட்டுல எந்த சொந்தக்காரங்களும் உன்னை சேர்த்துக்க கூடாது, நீ போய் எங்கேயாவது வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை மட்டும் கொடுத்து அவளை அங்க வந்து அமுச்சு வச்சிடுறான். அவளும் வண்டி ஏறி வேலைக்கார பொண்ணோட கிளம்பி போயிட்டு இருக்கா. அன்னைக்கு சீவு நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவன்கிட்ட அசிஸ்டன்ட் வராரு. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, ஆனா நீங்க எதுவும் பெருசா கிராண்டா பண்ண கூடாதுன்னு சொன்னதால சிம்பிளா நாங்க பண்ணிருக்கோம், உங்க அம்மா உங்களுக்கு சிம்பிளா சாப்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல, இது என் பர்த்டேவா அப்படின்னு சீவு யோசிக்கிறான். என்ன யோசிச்சானோ தெரியல, நேரா கிளம்பி நம்ம ஹுவாஷியை பாக்குறதுக்கு போயிடுறான். ஹுவாஷி பாத்துட்டு இருக்கா. இந்த இடத்துல பொண்ணுங்களுக்கா பஞ்சம் இருக்கு, அவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, இதுக்காக என்ன இங்க அடைச்சு வச்சிருக்க அப்படின்னு சீவுவை பார்த்து கேட்க, எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் சரி, 1000 லட்சம் இருந்தாலும் சரி, எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு சீவு சொல்றான். என்ன பண்ணலான்னு இருக்க, நான் இன்னும் உனக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு ஹுவாஷி கேட்க ஆரம்பிக்கிறா. உன்னை நான் பார்த்ததுல இருந்து சரி, என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு நீதான், உன்ன மாதிரி ஒரு தெளிவான ஒரு அமைதியான ஒரு நல்ல பொண்ணை நான் எங்கேயுமே தேடி பார்க்க முடியாது, உன்னை நான் லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீவு அவளை பார்த்துட்டு, இங்க பாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த ஹுவாரங்கனை எங்கேயாவது பாதுகாப்பா ஷென்மோவோட பாதுகாப்புல அமிச்சிட்டனா என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க ஹுவாஷி பாக்குறா. அவனுக்கு மட்டும் ஹுவாரங்குக்கு ஏதாவது ஆச்சு நான் என்ன கொண்டுக்குவேன் அப்படின்னு கையில வளையல் வச்சிட்டு இருப்பால, அந்த கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு போயிடுறா. ஆனா சீவு அவ கையை பிடிச்சிடுறான். அந்த கத்தி பட்டு அவன் கையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு என்னோட பர்த்டே, எப்படி ஈலானுக்கு அவனோட பர்த்டேக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்த, அவன் நல்லபடியா வாழணும்ட்டு, அதே மாதிரி ஒரு நூடுல்ஸை எதிர்பார்த்துதான் நான் உன்கிட்ட வந்தேன், ஏன்னா நீ என்ன காதலிக்கணும்னு
நான் நினைச்சேன். ஆனா என் மேல உனக்கு சுத்தமா அன்பு இல்ல போல. நான் மட்டும் தான் காதலிச்சிட்டு இருந்தேங்க போல. அதனால தான் குவாரன் கூட உனக்கு முக்கியமா இருக்கான். நான் உனக்கு முக்கியமா இல்ல. என்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு அந்த நூடுல்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயங்கர சோகமா அழுதுட்டே சீவு போயிடுறான். சீவு கையில இருந்து ரத்தம் வரத பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீவு கையில அப்படியே மருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கான். இந்த விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கத்திட்டு அசிஸ்டன்ட் அழுதுட்டே அங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. அங்க இளவரசியோட வேலைக்காரி லேடி சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சாப்பிட்டாரு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேலை பாக்குறாரு அப்படின்னு வணக்கத்தை போட. ஆனா அப்பயும் இந்த அவர்கிட்ட கழுத்துக்கிட்ட ரத்த கரை இருக்கு. அதை அவங்க பாத்துட்டாங்க. உண்மை புரிஞ்சிருது. நேரா போய் அங்க இளவரசி கிட்ட சொல்லிடுறாங்க, இதுக்கும் மேல என்னால அவளை பொறுத்துக்க முடியாது. என் பையன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா குவாஷி எனக்கு முக்கியமே இல்ல அப்படின்னு நேரா அங்க இருந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. குவாஷியோட ரூம்க்கு வராங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? அவன் கையில காயம் பட்டிருக்கு. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவன் ஒரே தலைவன். இதுல எத்தனை பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த ஊர் மட்டும் இல்ல, இந்த சைடு கம்ப்ளீட் நாடுமே அவனோட கையில இருக்கு. அவனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சாகுறதுக்கு ரெடியா இருக்கேன். எல்லா தப்பையுமே நான் தான் பண்ணேன். என் அப்பாவை அம்மாவை மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு குவாஷி கையில ஒயின் வச்சிட்டு இருக்கா. பாய்சன் ஒயின் இருக்கு அதுல. ரொம்ப நல்ல பொண்ணுதான் நீ, எனக்கு அது முன்னாடியே தெரியும். குடிச்சிரு அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. ரொம்ப நன்றி எங்க அம்மா அப்பா உயிரோட விட்டதுக்குன்னு சொல்லிட்டு குவாஷி குடிச்சிட்டு அங்கேயே பொத்துன்னு சரிஞ்சு விழுந்துடுறா. அவ கொடுத்த பிரேஸ்லெட்டையும் இதை இப்பவே தூக்கி போட்டுரு, இது என் முன்னாடி இருக்க கூடாது அப்படின்னு இளவரசி சொல்லிட்டு இருக்காங்க. அலறி அடிச்சுட்டு அங்க ஓடி வந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு தெரியுமா? இளவரசி நேரா குவாஷியோட ரூமுக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ஓடி வர அது காதுல விழுந்ததுமே சீவு செருப்பு கூட போடாம ஓடுறான். ஏதாவது ஆயிர போகுது குவாஷிக்கு, அம்மா ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு. அந்த பதட்டத்தோட அவன் ஓடுறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.